சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணிய உரை விகட சக்கரம் வைப்பதம் போற்றுவ குள்ளித்தலையில் எறும்பது போல உலையும் என்றும் உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தில்லி கொளிக்கும் கடச்செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனார் உமையோடு மந்தில் நர்த்தனம் புரியும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தினில் என்னும் அத்தலத்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாத்திரபாதனன் முனிவன் மேன்மையை சொல்லிடில் பெரிதே போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதான மேதகுவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யதுயர் பிறவி எனதம்மை தீர சாதவள் பூங்குளிர் காஞ்சி குவட்டிலேறி சலதிய முதிநகர் செந்தமுளதானம் காதன் மழை பொழிந்த அருக்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி புள்ளை குயில் போர் பிரஜன்ன மொழியார்கள் குலவாய்த்த நல்ல கனவாய்த்ததென்ன குருவார்த்தை தன்னை உணராதே இடநாட்கள் வெய்ய நம நீட்டி தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடுபோயி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்னும் இருதாட்கள் நம்மை உணர்வேனோ இருதாட்கள் நம்மை உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேற்று கழ்ந்த குமரேதா வடிவாட்டி வள்ளி அடிபோற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாள அடிநாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்று வன்மை தருவாளே அடிபோற்றி அள்ளி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியார்க்கு நல்ல பெருமாளே அடிபோற்றி அள்ளி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானவருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே விந்தகிரி படலம் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய என்னது தேவலோகம் அசுரலோகமாக ஆகி தேவலோகம் அசுரர்கள் போய் புகுந்து அங்கு இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள், இறந்து போய் விட்டார்கள். தேவேந்திரன் தன் மனைவியோடு குயில் உருவம் எடுத்து ஒளிந்து கொண்டு சீர்காழியில மூங்கில் உருவமாயிருந்து தவம் பண்ணிக்கிட்டான். அப்படி தேவலோகத்தில் தேவர்கள் என்கின்ற அந்த பேரே போய்விட்டது. தேவலோகம் இப்ப அசுரர்கள் வசமாக ஆகிவிட்டது. தேவேந்திரன் சீர்காழியில சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கான்.
தேவனுடைய வாழ்வு நிலையான வாழ்வு அல்ல. நம்முடைய வாழ்வு தான் நிலை இல்லைன்னு நாம நினைக்கிறோம். தேவர்கள் வாழ்வும் அப்படித்தான். நம்ம தான் கொஞ்ச நாளைக்கு இருந்து போயிடுற நிலை இல்லை அந்த வாழ்வு சொல்றோம் அல்லவா. தேவலோகத்து வாழ்வும் அப்படித்தான். அது நம்ம வாழ்வாவது சொற்ப வாழ்வு. தேவலோகத்து வாழ்வும் சொல்ல அந்த வாழ்வும் நிலை இல்லாமல் போய்விடுவது. அது இல்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்று திருப்பல்லாண்டில் சொல்லுவார். அதனால தேவலோகத்துடைய வாழ்வு கடைசியாக அது துன்பமாக முடிகிறது. சீர்காழியில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சீர்காழியில் ஜோரமான பூஜை பண்ணுறான். நாட்டை இழந்து நகரத்தை இழந்து எல்லாம் இழந்து பயந்துக்கிட்டு அப்பவும் ஜோரமான பூஜை பண்ணுது. எப்படி இருந்தாலும் ஜோகரமான பூஜை பண்ணணும். அப்படி எப்படி இருந்தாலும் சரி ஜோகரமான பூஜை பண்ணணும். அப்படி நல்லா புரியுதா? இப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை விட மாட்டோம் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு செல்வமாக இருக்கிற காலத்தில் செல்வமாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கிற காலத்தில் கூட அதுக்கு வேண்டிய உபசாரங்களை நம்மளால முடிஞ்ச வரையிலும் இந்த பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விடாம, இது ஒரு நல்லது இருக்கு. பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விடாம, மனைவி பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விடாம நம்ம தரித்திரமாக இருக்கிற காலத்தில் கூட அதுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து கொண்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. தரித்திரம் வந்துருச்சு, அதில் என்னால் முடியல, நீங்கள் எங்கேயோ போங்க அப்படின்னு விரட்டி விட முடியுதா? அப்படி சொல்ல மாட்டோம்ல பிள்ளைகளை. அதே போலத்தான் அந்த பக்தி நிலையில உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் ஒன்மலர் அடிகளால் உரையாதன்னா, நான் உண்டாலும் சரி பசியோடு கிடந்தாலும் சரி உன்னை மறக்க மாட்டேங்கிறாரு ஞானசம்பந்தர். அதான் பக்தின்னு. சுகம் வந்துருச்சுன்னா சாமியை கும்பிடுறது, துக்கம் வந்துருச்சுன்னா விட்டுறதும் பேச்சல்ல. நல்ல விளங்குதா? எந்த காலத்திலையும் அனுபவிக்கிறது, எந்த காலத்திலையும். அதான் உண்மையான பக்தின்னு. இருந்தாலும் நமக்கெல்லாம் அது மாதிரி இருக்க மாட்டேங்குது. மனசு வெறுப்பு வந்துடுது இல்லை, சாமி மேலே எரிச்ச வந்துடுது, கோபம் வந்துடுது, சலிப்பு வருதா இல்லையா? கட்டாயம் வருதான். ஆனால் தேவேந்திரன் அப்படி இல்லை. தேவேந்திரன் சீர்காழிக்கு பூஜை பண்ணுறான். தேவேந்திர பதவின்னா சொல்லி முடியுமா? அப்பா நூல்களில் படிக்கிறத நேரம் போய் பார்க்கல. அவ்வளவு பெரிய பதவிப்பா, உனக்கு தெரியவதா? நீ போகல, ஐயோ சொல்லி முடியாது. அதான் பொண்ணுலகம்னா பார்த்துக்கவே. பொண்ணுலகம் எல்லாம் தங்கத்திலே எல்லாம் தங்க. அப்போ இங்கே மாதிரி மண்ணில் சொன்னால் அப்புறம் எப்படி பொண்ணுலகம், அது எவ்வளோ எப்படி பேர், அது அர்த்தமே இல்லையா? எல்லாம் தங்கத்திலேயாப்பா. அப்பேற்பட்ட உலகம், அப்பேற்பட்ட உலகம். அதை விட்டுட்டு இழந்து போய் பயந்துக்கிட்டு பூலோகத்துக்கு சீர்காழியில் பூஜை பண்ணிடுவோம். அங்கே சாமியே நந்தனவனங்கள் வச்சு இவன் வேணு உருவமாக இருக்கிறதுப்பா. அந்த பூஷா காலத்துக்கு உருவத்தை எடுத்துக்கிறது. பூஷா காலத்துக்கு மற்ற காலமெல்லாம் மூங்கில் மரமானா, மூங்கில் வடிவமான ஆசுரர்கள் அல்ல சீயடி ஓட்டு தொலைகிட்டு அலைகிறான், பிடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து. அதனாலே அப்படி மூங்கில் உருவமாக இருந்து கொண்டு சாமியை பூஜை பண்ணான். அதை நீடிய காமர் பூங்கா நெருப்புரு தன்மை தன்னை. இப்படி வேணுவாகி மறைந்து பூஜை பண்ணுகிற காலத்தில் சுவாமிக்கு பூஜை நமக்கு முக்கியம். பூஜைக்கு பூ முக்கியம். பூஜைக்கு பூ இல்லைன்னா பூஜையே இல்லை. பூ இல்லையானா பூஜையே இல்லை. அரிசி இல்லைன்னா சோறு இல்லைங்கிற மாதிரி பூஜை. அந்த பூஜைக்கு வைத்திருந்த நந்தவனத்துக்கு மழை பெய்யாமல் போய்விட்டது. வேணுகன் உருவை போல் என்று மெலிவுடு நோற்று நாடும் தானுகை வழிபட்டங்க சனமகன் ஜாறு நாளில் காணிலர் ஒற்றர் போனார் கருமுகில் அவுணர்தங்கன் ஆணையில் பெய்யாதாக அவ்வளவு அடித்தது. சூரபன்மன் உத்தரவு ஓட்டானா மேகத்துக்கெல்லாம் மழை பெய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, பூலோகத்தில் மழை பெய்யாதீங்க. நீடிய காமர் பூங்க நெருப்புரு தன்மை தென்ன வாடின நீரின்றாய். அதனால நந்தனவனா வாடி போச்சு. அதனால பூசை ரொம்ப தடைபட்டுச்சு, பூ கிடைக்கல. ரொம்ப வாடி போனான். நந்தனவனை வாடிச்சு, இவனும் வாடி போனான். அதுக்கு மேலே அசரீரியா ஒரு வாக்கியம் இருந்துதான். சிவபெருமானுடைய அருளாலே ஒரு ஆறு இந்த நந்தவனத்து பக்கமாக வரப்போகுது அப்படின்னு அசரீரியா ஒரு வாக்கியம் வந்துச்சு. ஒரு ஆறு வரப்போகுது. அதை கேட்டு அவன் மகிழ்ச்சி கூட இருந்தான். அந்த ஆறு வந்த வரலாற்றை சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஆறு வந்த வரலாற்றை சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறார். நம்ம ஆறு கந்தபுராணத்தில் நம்ம விந்தகிரி என்கின்ற ஒரு மலை, அது இமயமலைக்கு தெற்கே இருப்பது. அந்த விந்தகிரிக்கு பக்கமாக நாரதர் வந்தார். விந்தகிரி நாரதர் வந்துட்டார்னு சொல்லி அந்த விந்தகிரி நாரதருக்கு கையால் வணக்கம் செய்தது. நாரதர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். மலை தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். மலைக்கு அதிதேவதைன்னு இருக்குது. மலைக்கு அதிதேவதைன்னு இருக்கு.
நீருக்கு அதிதேவதை வருணன்கிற மாதிரி, நெருப்புக்கு அதிதேவதை அக்னிங்கிற மாதிரிப்பா, பூமிக்கு அதிதேவதை பூமி தேவிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த பொருள்களை பராமரிக்கிற அதிகாரின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இல்லைன்னா பராமரிக்க முடியாதல்லவா? அதனால காற்றுக்கு அதிகாரி வாயுதேவன், காற்றுக்கு அதிகாரி இல்லைன்னா காற்றை பராமரிக்க முடியாதல்லவா? அது போல அந்த இந்த மலை ஒரு உருவத்தை எடுத்தது, நாரதரை வணங்கியது. வணங்கிய போது அவர் ஆசீர்வாதம் பண்ணினாரு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த விந்தமலைகிட்ட சில சமாச்சாரங்களை சொன்னார். அது என்ன சமாச்சாரம்னா, யாருமே தன்னை சிறிதா எண்ண மாட்டாரு, தன்னை சின்னவனான்னு நினைக்க மாட்டான். எல்லாம் பெரியவரானே இருக்கணும், நம்ம பெரிய ஆளாவே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சின்ன ஆடு கூட பெரிய ஆளா இருக்கிறவனும் சரி, சின்ன ஆளா உயிர்களுடைய இயல்புன்னு சொல்றேன். மனுஷாவுடைய உயிருடைய இயல்பு என்னன்னா பெரிய ஆளா இருக்கணும், மதிப்பா இருக்கணும் என்கின்ற எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு முனிவர் ஆசிரமத்தில் இருந்தார், பெரிய மகான். அவரை ஒரு மகான் பார்க்க போனால் இந்த முனிவர் வர்றாருன்னு சொல்லி இந்த ஆசிரமத்தில் இருந்த இந்த முனிவர் வெளியில் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போய் அவரை வரவேற்றார். அதுதான முறையே, பெரியவங்க வர்றாங்கன்னா எந்திரிச்சு போய் வரவேற்கிறதான முறை. அப்படி வரவேற்றார். வந்த முனிவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு வந்து யாராவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு சின்ன பையனை பார்த்து சின்ன ஆளை பார்த்து அனுப்புறதானே அப்படின்னாரு வந்த முனிவர். இந்த மகான் சொன்னார், நான் அப்படித்தான் யோசனை பண்ணி பார்த்தேன், சின்ன ஆளாக போச்சல்லாம்னு பார்த்தேன். பார்க்க மொத்த வகையில் என்னை விட சின்ன ஆள் யாருமே இல்லை, அதனால நான் வந்தேன். நான் அப்படித்தான் நினைச்சேன், சின்ன ஆளாச்சு போய் சொல்லி வர சொல்லாம்னு வரவேற்க சொல்லாம்னு. நானும் யோசனை பண்ணிவிட்டா என்னை விட சின்ன ஆளை யாருமே காணும், அதனால நான் வந்தேன். அதனால இந்த பெரியவங்க எல்லாருமே எப்போதும் தன்னை சிறியவர்களாக எண்ணி கொண்டு இருப்பாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல பெரியவன் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம பெரியவன்னா நமக்கு மேல பெரியவன். அதனாலே சிறியவர்கள் என்ன பண்ணுவாருன்னா தன்னை பெரியவர்களாக எண்ணுவார். அந்த விந்தகிரிகிட்ட சொன்னார் சமாச்சாரத்தை நாரதர். விந்தகிரியே முக்கியமான விஷயம் உனக்கு சொல்றேன், கேட்டுக்க, அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னார் நாரதர். என்ன சமாச்சாரம் சொல்லணும்னுச்சு. இந்த மேருமலையை பற்றி உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு. தெரியும்னார். அந்த விந்தமலை சொல்லிச்சு தெரியும்னு. அது எவ்வளவு கர்வத்தோடு இருக்கு தெரியுமா அப்படின்னா. அந்த மேருமலை என்ன கர்வம் தெரியுமா? சிவபெருமான் அந்த மலையைத்தான் கையினால தொட்டு வில்லா வளைச்சாராம். என்னத்தான் கையில் தொட்டு சிவபெருமான் வளைச்சாருன்னா அப்போ நான் எவ்வளவு பெருமையுடையும் அப்படின்னு அந்த மேருமலை இருக்கு. அதுக்கு மேலே அந்த மேருமலையில தான் பார்வதி குழந்தையா பிறந்து வளர்ந்தாலாம். அப்புறம் எல்லாரும் யார் சொன்னாலும் மேருமலை போலன்னு அதைத்தான் உதாரணம் காட்டுறாங்க. பெருசுக்கெல்லாம் உசந்ததுக்கெல்லாம் மேருமலை போல. இப்போ சுந்தரருக்கு சங்கிலி நாச்சியார்கிட்ட போய் சுந்தரை பற்றி சொல்லும்போது சேக்கலார் வருவான் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சிவபெருமான் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சாருந்தவத்து செங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான் மேருமலையின் மேம்பட்ட தவத்தான். விந்தகிரி நான் சொல்றாரு மேருமலை தான். மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ண நெல்லூரில் ஆறும் அரிய யான் ஆட உரியான் என்று சொல்லுகிறார். மேருமலையை உதாரணமாக சொல்றாங்க. மேருமலை போல சொல்றாங்களாம். அதனால எனக்கு மேல பெரிய உயர்ந்தவர் இல்லைன்னு வச்சுக்க. அதுக்கு மேல அது எல்லா மலையோட உயரமாக வேற இருக்குதான் மேருமலை. அதற்கு மேல உலகம் எல்லாம் அழிகிற காலத்துல அது அழியாமல் இருக்குமா. அப்புறம் 1000 முடிகள் இருக்குதான் அதுக்கு, சிகரங்கள் 1000 சிகரங்கள் இருக்குதான். கைலாயத்துக்கு பக்கத்தில் இருக்குதான். சூரனால அந்த மலைக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. சூரனால அதுக்கு மேலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது நட்சத்திரங்கள் அது அத்தனையும் அந்த மேருமலையை தான் சுற்றிட்டு போகுதான். என்னைத்தான் எல்லாம் வளமாக வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் தேவர்கள் எல்லாம் மேருமலையெல்லாம் குடியிருக்கிறாங்களா, பயந்தவரெல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. பயந்தவரெல்லாம் அங்கே மேருமலையில் போய் தங்கிக்கிறது, மேருமலையில் போய் தங்கிக்கிறது. அப்புறம் பண்ணுறவெல்லாம் மேரு பூசைன்னு வேறு பண்ணுறான். மேரு பூசை அப்படின்னு பண்ணுறான்னு பல மலைகள் அதை சுற்றி இருக்குதான். எத்தனை மலைகள் இருந்தாலும் மேருமலையை பற்றி தான் எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்களாம். அதனால அது ஆணவத்தில் இருக்குது, கர்வத்தில் இருக்குது, நமக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்தினோட சொன்னேன். அப்புறம் இஷ்டம் எப்படியோ அது மாதிரி நடந்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். யாரு? என்றான் முனிவோன் இது கேட்டிடலாம். ஒன்றாகியத்தை உருவாயதிலே ஒன்றால் சிறி மரமுற்று உயிரா நன்றால்
இது என்று நகைத்தரையும் அந்த மேருமலை சொல்லுச்சு. இவ்வளவு கர்வமா அந்த மேருமலைக்கு வில்லா வளைச்சான்னா அது ஒரு பெருமையா? மலைய வில்லா வளைஞ்சு போனா அதுல என்ன பெருமை இருக்கு? வளையாம நிமிர்ந்து இருக்கதானே பெருமை. நிமிர்ந்து இருக்கதானே பெருமை. வளைச்சா பெருமை போச்சுல்ல. அதுக்கு மேல இமயமலை அரசே தவம் பண்ணா ரொம்ப காலம் என்னிடத்துல பார்வதி மகளா வரணும் தவம் பண்ணா. அதுக்காக பார்வதி இருந்தா. அதனால மேருமலைக்கு என்ன இருக்குது? அதுக்கு மேல நவகிரகங்களால் என்ன மாத்திரம் சுத்தலையா? சுத்தி அதை சுத்திட்டு போகும்போது இனிதான் சுத்திட்டு போகுது என்றெல்லாம் சொல்லி அது அந்த மேருமலைக்கு இருக்கிற இருமாப்பு ஒன்றும் பெருசு இல்லை. அதை விட நான் ஒன்றும் மட்டமான ஆள் இல்லை. எது மேருமலை விட நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் இழைச்சவன் அல்ல, கலைச்சவன் அல்ல. எனக்கு இருக்கிற பெருமை அந்த மேருமலைக்கு இருக்காது. நான் பாரு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி பரமலோக வரையும் வளர்ந்துருச்சுப்பா. பரமலோக வரையும் வளர்ந்துருச்சு மலை. முன் எந்தரு முகுந்தர் கூடி எல்லையில் மாயையாக்கை கொண்டனர் திரண்டு நீண்டு புலாய் நீங்கள் கொள்கை தென்ன விண்டொடர் விந்தம்மாங்கோர் விஞ்சையால் அகன்று சேன் போய் உண்டர் இகத்தன்மைய புறத்துணை என்ன மருந்தார் அன்றே உருக்களர் விந்தமென்னு உருகடு பரங்கள் மேல் போய் பறக்கமதாகி அம்பூர் பணிவரகாறு ஆண்டு நெருக்கிய தனையவான்மை நிலம் முழுது அளந்த மேலோன் திருக்களர் பொன்னந்தூசு புனைந்தன திகழ்ந்ததம்மா. திருமால் வளர்ந்தார் அல்லவா, மாவழி கிட்ட 3 அடி வாங்கிக்கிட்ட அது மாதிரி வளர்ந்து. அப்படி வளர்ந்துட்டா நவக்கரங்கள் எல்லாம் தடுமாறி போச்சு. தினந்தோறும் போவான் பாரு, அவெல்லாம் தடுமாறி போட்டான். ரூட்டு எல்லாம் ரூட்டு கிடைக்கல, வழி இல்லை, வழி அடைச்சிருச்சு. அதனால உலக போக்குவரத்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நின்று போச்சு. இப்போ வழி இருந்தா தானே, வழி இருந்தா தானே நின்று போச்சு. தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த மாதிரி இந்த மலை வளர்ந்துருச்சா, அதிர்ஷ்டத்துக்கு வளர்ந்துச்சா, இல்லை யாராவது ராட்சசர்கள் செய்தார்களா, வேற பேர் செய்தார்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. எண்ணிது வென்று போத தெம்பிரான் அருளால் நாட அன்னது தெரிதலோடும் ஆம் இது சிந்தமேறு தன்னுடன் நிகழ்ந்தாய் தராதல வரப்பின் வாணி சென்னறி விலைக்கு சென்று சிந்தனை செய்து வருவார். அதற்கு மேலே தேவரெல்லாம் தேவருமான தியானம் பண்ண அந்த தியானத்தில் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி மேருமலையோட போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அளவில்லாம வளர்ந்துருக்கு, இதான் காரணம் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மேருமலை இந்த மலையினுடைய செருக்கை அடக்க அகத்திய முனிவர் வந்தா அடக்கிடுவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அகத்திய முனிவர் தான் அடக்க முடியும், வேற யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதுக்கு மேல அகத்திய முனிவரை தோத்திரம் பண்ணாங்க. அகத்திய முனிவரை தோத்திரம் பண்ணும்போது சில நெய்திகளை சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யானையானது பொய்கைக்கு பூ கொய்ய போச்சு. அப்படி பூ கொய்ய போகும்போது அந்த யானையை முதல்ல பிடிச்சிருச்சு. யானையை முதல்ல பிடிச்சிருச்சு. யானை எவ்வளவு பெருசு, முதல்ல எவ்வளவு, ஒன்றும் பண்ண முடியும். யானையினுடைய காலை யானையினுடைய முதல்ல பிடிச்சிருச்சு. முதலைன்னா தண்ணிக்குள்ள முதலைக்கு பலம், மேலதான் யானைக்கு பலம். தண்ணிக்குள்ளது ஒன்றும் பண்ண முடியும். ரொம்ப நாள் போராடி கட்டி அதுக்கு பிற்பாடு ஆதி மூலமேன்னு கத்துச்சு. ஆதி மூலமே அப்படின்னு கத்துச்சு. அதன் பிறகு மகாவிஷ்ணு சக்கரத்தை ஆதி மூலம்னா மகாவிஷ்ணு, ஆதி மூலம்னா சிவபெருமான், ஆதி மூலம்னா சிவபெருமான், ஆதி மூலம்னா சிவபெருமான். ஆதி பகவான் சொல்றாரு அல்லவா திருவள்ளுவர். ஆதி மூலம்னா சிவபெருமான கூப்பிட்ட உடனே அவர் மகாவிஷ்ணுக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி யானை கத்துறது போய் அருள் பண்ண உத்தரவு போட்டார். அவர் சக்கரத்தை விட்டார். கச்சேந்திர நடிகர் அந்த யானைக்கு தந்தாவளம் அழைப்பமனும் சத்துந்தரியார் எழுந்து கொல்லை சாமஞ்செறிய உடைசெறிய சக்காயுதத்தை நடத்தி செந்தாமரைப்பன் புவி மடந்தை திகைப்போடெழுந்து பின்தொடர சேடன் முதுகு அவன் மனமும் திருப்பார்கடலும் வெளிரி வெட்க பைந்தார் கருடன் கடைக்கணே பார்த்து நேரே பறந்து வர பாரக்கூடிய முதலை வதைப்படவும் பாதம் தரைப்படம் வந்தான் மருகா முருகாகும் மலையே வருக வருகவே வரத சரத திருமலையின் வாழ்வே வருக வருகவே என்பது ஒரு பிள்ளைத்தமிழ்.
இப்படி அந்த மகாவிஷ்ணு வந்ததை பற்றி ஒரு நிச்சயம், அந்த மகாவிஷ்ணுக்கு மருமகனே அப்படின்னு முருகன். அதனாலே அந்த சக்கராயத்தை விட்டாரு, முதலையை சங்காரம் பண்ணி யானையை காப்பாற்றுச்சு. இப்படி கூப்பிட்ட போது வந்து அந்த யானையை காப்பாற்றினாரே மகாவிஷ்ணு. அதுபோல ஏழை வந்து திலோத்தமையை காப்பாற்றினார் சிவபெருமான். அதுக்கு மேலே மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சாபம் வந்துச்சு. பிருகு மகரிஷியினுடைய மனைவியை காலி பண்ணிவிட்டார் மகாவிஷ்ணு. பிருகு முனிவருடைய மனைவி தீவின்னு பேரு, அந்த பிருகு மனைவி அவளை காலி பண்ணிட்டாரு. காலி பண்ண உடனே அவர் வந்து என்ன சாபம் போட்டுக்காரு தெரியுமா? என்னுடைய மனைவியை காலி பண்ணவன் அளவில்லாத பிறப்பை எடுக்கட்டும்னு சாபத்துக்கு. அளவில்லாத பிறப்பை எடுக்கட்டும். அப்படி அளவில்லாத பிறப்பை எடுக்கணும்னு சாபம் போடவும் அதுக்கு பயந்து சிவபெருமான பூஜை பண்ணினார் மகாவிஷ்ணு. அப்படி பூஜை பண்ணி கடைசியை காட்சி இருந்தார் சிவபெருமான். காட்சி தந்து, அன்பனே என்னுடைய பக்தன் போட்ட சாபம் வீணாகாது, அதை மாற்ற முடியாது. அளவில்லாத பிறப்புங்கிறது 10 பிறப்பாகட்டும், 10 பிறப்பாகும். அதில் 5 மிருகம் ஆகட்டும், 5 மனுஷ உருவமாகட்டும் அப்படின்னு. ஆமை, மீன், நரசிங்கம், குதிரை, பன்றி. ஆமை, நரசிங்கம், மீன், பன்றி, குதிரை. அவர் ராமே, பலராமே, கிருஷ்ணனே, வாமனே, இன்னொரு இருக்குப்பா கல்கிதான் குதிரை. கல்கிதான் குதிரை. ராமன், பலராமன், கிருஷ்ணன், வந்து வாமனா, பரசுராமன். ராமன்லேயும் 3 ராமன். ராமன், பலராமன், பரசுராமன், வாமனே, கிருஷ்ணன். இப்படி 5 அவர் ஆகட்டும்னு சொல்லி அருள் பண்ணாரு. இப்படியெல்லாம் வந்து ஒரு துன்பம் அடைந்த போது அந்த துன்பத்தை நீக்குகின்றவர்களுக்கு அபயம் விடும்போது அவர்கள் வந்து காப்பாற்றினார்கள். அதனால இப்பொழுது எங்களுக்கு இந்த மலையினால துன்பம் வந்துருச்சு, அதை நிற்க வேணும்னு சொல்லி அகத்திய முனிவருக்கு மனு போட்டாங்க. தெள்ள தெளிந்த மறைக்கெழ்வனை செற்ற மீன் போல் அல்லற்கடலை ஊரு நீ அகன் கையடக்கி கள்ளத்தவன நிலை காட்டினன் கண்ணில் வைத்த கொள்ளை கருணை உலகங்களும் கொண்டதிருந்தாய். இதனால இந்திரன் வந்து விருத்ராசனை சம்காரம் பண்ணும்போது அந்த விருத்ராசன் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒளிஞ்சுக்கிட்ட போது இந்திரனால் கண்டுபிடிக்க முடியாமல் அகத்தியரை தோற்றம்னா அகத்தியர் வந்து கடலை அப்படி ஆசமனம் பண்ணிவிட்டார், சமுத்திரத்தையே. அதன் பிறகு இந்திரன் அந்த விருத்ராசனை தொட்டு சங்காரம் பண்ண இப்படிலாம் உபகாரம் பண்ணே. அதனால இப்பொழுது இந்த விந்தகிரியனுடைய செருக்க அடக்கி காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் போட்டாங்க. அது ஃபோன் போட்ட உடனே அவர் எடுத்தார், வந்தார். அப்படி வந்து மல்லற்கரி விண்ணறி மாற்றலை மற்றமக்கும் சொல்லற்கரிதாயது செல்லற்கரிதாயது பாருடை தேயமுற்றும் எல்லை பொழுது மயக்குற்ற இவற்றை நீக்க ஒல்லைக்குரியோய் வரல் வேண்டும் என்று உணலுற்றார். உன்னலோடும் உலகன் நனந்தலை பொன்னின் மேடு கொடையோர் புதும்பரின் பண்ணி இன்னும் மண்ணினோற்றுரை வண்டமிழ் மாமுனி தன் உள்ளத்தில் தன்னை கண்டாரோ. அதனால அவர் மேருமலையிலே ஒரு பக்கம் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அகத்தியர். இந்த தேவர்கள் போட்ட மனு போச்சு, உடனே புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட ஏழை சாமியை தோத்திரம் பண்ணார், சிவபெருமான தோத்திரம் பண்ணினார். அப்படி தோத்திரம் பண்ணின போது சுவாமி காட்சி இருந்தாராம். விஸ்வபாகனத்தில் சிவபெருமான் காட்சி இருந்தார். காட்சி தந்த போது வணங்கி வாழ்த்தி உனக்கு என்ன வேணும்னாரு அகத்தியிருந்த யாரு சிவபெருமான். இந்த விந்தகிரியினுடைய ஒரு கர்வத்தை அடக்க வரும் அப்படின்னாரு. சந்த நூற்றமிழ் தாவரங்க அக்கணத்துக்கு உனக்கு ஆற்றல் வழங்கினோம். அந்த விந்தகிரியை அடக்கிறாப்புல உனக்கு ஆற்றலை தந்தேனார். மிக்க விந்தத்தை வேரோடு விட்டி தெற்கனஞ்சென்று சீர்பொதியத்திலே புக்கு வைக்கன புங்கவன் ஜெயிப்பினான். அப்படி விந்தகிரியினுடைய ஆற்றலை அடக்கி விட்டு அதற்கு மேலே புதிய மலைக்கு நீ சென்று இருப்பாயாக அப்படின்னு சுவாமி சொன்னார். புதிய மலை அப்படி சொன்ன உடனே அகத்தியர் சொன்னார், பெருமானே நான் போகிறத பற்றி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அங்கே தெற்கு திசைக்கு போனால் ஏழை சில சமயம் மழை இல்லாமல் இருக்கும், தீர்த்தம் கிடைக்காம இருக்கும், பூசைக்கு தடை விடும். அதனால் ஒரு நல்ல தீர்த்தத்தை எனக்கு கொடுக்க விடணுன்னாராம். பூசைக்கு நல்ல தீர்த்தம் கொண்டு போகிற மாதிரி கொடுக்கணுன்னாராம். அப்படியா அப்படின்னு என்ன பண்ணாரு, கைலாயத்தில் 7 நதி இருக்குதான் ஸ்டாக்கில், 7 நதி ஸ்டாக்கில் வச்சுருக்காரு.
அப்படி இருக்கிறதுல இந்த பொன்னிங்கிற நதியை கூப்பிட்டார். அந்த பொன்னிங்கிற நதி சாமியை கும்பிடுச்சு. அப்படி கும்பிட்ட ஒரு பாடு சொன்னார், இந்த மாதிரி இந்த குருமுனி தெக்கண வேயமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு செல்லுகிறான், புதிய மலைக்கு போகிறான், அவனுக்கு பின்னாலே நீ போக ஓடினார். அப்படி சொன்ன போது இந்த பொன்னி நதி, நான் எப்படி இந்த ஆனா இருக்கிற இந்த முனிக்கு பின்னாலே நான் போவேன் அப்படின்னு தான். ஐயா, இவன் உத்தமன் இல்லை, உத்தமனிலே உத்தமன், நமக்கு நம்முடைய அன்பர்கள் இவன் தான் பெரியவன் அப்படின்னாரான். பிரிவில் சிந்தையன், மாற்றமில்லாத எண்ணமுடையவன், மாற்றமில்லாத சிந்தையன். பிரிவில் சிந்தையன், தீது நன்கிற்படா உரிமை கொண்ட உலகம், நம் அன்பருள் பிரியன். அகத்திய முடியும் சிவபெருமானுடைய அன்பர்களிலே பெரியவன். இங்கிவன் பின்னுரை செல்கனா அருள் புரிந்தனான் ஆலமரட்டினான். ஆங்கதற்கு இசைந்து அன்னதி இன்றியான் தீங்கிலாத முனியோடு பிஞ்செல்வன், உங்கள் மேய உருவ இவன் தன்னை நீங்கு காலத்து நீயருள்கனவே. அப்படி அந்த முனிக்கு பின்னால போகிறேன், அந்த முனியை விட்டு நான் நீங்குகிற காலம் எப்போ அப்படின்னு அந்த நிதி கேட்டுதான். அவன் ஒரு நாளைக்கு கையை காட்டுவான், நீ போன்னு சொல்லி, அப்போ நீங்க. அதே மாதிரி கமண்டலத்தில் அந்த பொன்னி நெறியை எடுத்துக்கிட்டாரு. கமண்டலம்னா சொம்பு, கிண்டி சொம்புன்னு வச்சுருது, அதில் பொன்னி நெறியை எடுத்து நிரப்பிக்கிட்டு வந்தாரு. நீடு காவிரி நீத்தத்தை நீயினி கோடி உண்பெரும் குண்டிகைப்பாலன நாடியத்திரஞ்செய்தல நன்முனி மாடு சேர்ந்தனன் மாநதி என்பவை சேர்ந்தனன். ஆயகாலை அகத்தியன் தென்றிசை தேயமேகன சீர்விடை நல்குற பாயுமாலுடை பாகன் மறைந்தனன் போயினான் சரி பூதரணத்தோடும். அதன் பிறகு லோபாமுத்திரையோட தென்திசை நோக்கி வருகிறாரு அகத்தியர். லோபாமுத்திரை தான் அவருடைய மனைவி. யாரு? அகத்திய முனிவருடைய மனைவி லோபாமுத்திரை. அப்படி தென்திசைக்கு வந்தார். தென்திசை வரும்போது அந்த கிரவுஞ்ச மலையை கண்டார். கிரவுஞ்ச மலைகள் அது இமயமலை பக்கத்தில் இருக்கிறது. அது தாரகாசுரனுக்கு ரொம்ப வேண்டிய அசுரன். கிரவுஞ்சன் என்கின்ற ஒரு அசுரன், பச்சி வடிவம். அவன் மலை வடிவமாக இருக்கிறான். மலை வடிவமாக இதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்றது அப்பா ஆச்சரியமா இருக்குல்ல. மலை வடிவமாக இருக்கிறான். அப்படி வந்தபோது அந்த மலைக்கு, அந்த கிரவுஞ்சனமாகி அந்த மலைக்கு இருக்கிற ஒரு மாய வித்தை அளவில்லை. எல்லாரையும் மயக்கி கொல்லுகிற வித்தையே உடைய. அப்படி வந்தபோது அகத்தியர் வந்தார். அகத்தியர் வந்தால் வேலை நல்ல பாதையாக இருக்கும். போனால் டக்குன்னு பாதை அடைபட்டு போகும், அங்கே போக வழியே இருக்காது. அதை விட்டுட்டு வேற பக்கம் போனால் அதுவும் அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் போனால் அங்கே கரடி உளி இருக்கும். இன்னொரு பாதை அதை விட்டுட்டு போனால் அதால் அங்கே மழையாக கொட்டும். இன்னொரு பக்கம் போனால் நெருப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த மலை மாயத்தை பண்ணிச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் போகும்போது மற்றொரு புரிய செம்மல் மற்றது நோக்கி தீயோர் பட்டிமை ஒழுக்கீதன்னா பயின்று போத நேரால் உற்றளிப்பான்மை நாட. இது உண்மையான மலை அல்ல. அசுரன் தான் இந்த மாதிரியான கெட்ட எண்ணத்தோடு மலையா இருக்கிறான் அசுரன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணாரு தெரியுமா? இதை ஞானத்தால கண்டுபிடிச்சு நன்று அவுணன் கொல்லாம் நமக்கு இது புதிய நீரான் இன்றிவன் வன்மை நீப்பன், இவனுடைய ஆற்றலை அடக்குவேன் என்று சொல்லி குன்றொரு வதனில் குத்தி, அந்த தண்டத்தினாலே குத்தி குறுமுனி பாணி தந்தால் குன்றிரும் உடையாக்கி சூழிவை புகழ நூற்றான். மான்மதி பெறாத வெய்யோய், கையால அறிவில்லாத அசுரனே, அறிவில்லாத அசுரனே, உன்னுடைய தொன்மை நீங்கி, தொன்மைன்னா பழைய வடிவம் அசுர வடிவம் அதனால எடுக்க முடியாம போகுமா? அசுர வடிவத்தை எடுக்காம இப்படியே மலை வடிவாகவே இருந்து ஏன் மிகும் இருக்கையாகி அவனுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்து முனிவர்கள் தேவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலை செய்து அவர்களுக்கு இருப்பிடமாக இருந்து முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூற்ற செய்து, அப்படி செய்து பிறகு முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினாலே நீ தூளாக போவாயாக தவத்து. முருகனுடைய வேலாயுதத்தினாலே தூளாக போவாயாக தவத்து. மார்படு நபதுபாணி வழிகெடு தண்டால் உன்றன் பார்ப்படு புலைகள் யாவும் பற்பல மாயைக்கெல்லாம் ஏற்பட இருக்கையாக எம்பிரான் உதவும் செவ்வேள் வேற்படை தண்ணீர் பின்னால் விழுகுதி விரைவின் என்றான். முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினாலே என்னை அழிந்து போவாயாக அப்படின்னு சாபத்தை போட்டார். போட்டுட்டு அயாலே அந்த கமண்டலத்தில் இருந்த தண்ணியை வாங்கி இறைத்து விட்டு அதனுடைய மாயத்தெல்லாம் அடக்கி விட்டு அதன் பிறகு அயாலே நல்ல வழியிலே நாடி தெற்கு முகமாக வந்து விட்டார்.
அப்படி அவன் மலைவடிவாகவே இருந்து விட்டான் அந்த கடவுஞ்சன் என்கின்ற அசுரன். அதன் பிறகு தேவரியுடைய வேலாயுதத்தினாலே அவன் அழிந்து போனான். தாரகாசுரனுக்கு துணையாக இருந்து தாரகாசுரனுக்கு உதவி செய்து பிறகு தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணாரு. அந்த மலையிலே வீரராகதேவர் முதலான 109 வீரர்களையும் மாயினாலே புகையில அடைத்து வைத்திருந்தான். வேலாயுத்து விட்டாரு. மலையை பிளந்து கிரவஞ்ச மலை தூளா போச்சு. கக்கி உருவ கதிரியை தொட்டார்கள். அப்படியானார்கள். அதன் பிறகு முருகன் சிறுமுகமாக வந்தான். காசிக்கு வந்தார். பைந்தமிழ் முனிவன் வாழ்ந்தோய் பணிவரை அதனை நீங்கி கந்தரன் எரிவோர் போட்டு கடவுளர் வரைக்கார் எய்தி அந்தமது அடைந்தோருக்கு அங்கன் அருளினால் தனது மூல மந்திர உணர்த்து முக்கன் வானவன் காசி முக்கான். அதனாலே காசியில இறந்தவர்களுக்கு மூலமந்திரத்தை உபதேசம் பண்ணி அவர்களை சிவரூபமாக ஆக்குகின்ற அந்த காசிக்கு வந்தார் அகத்திய முனிவர் அப்படின்னு சொன்னார். கங்கசன் தொழுதும் காசி கடமிடற்ற அகிலநாதன் பங்கைய அடிகள் தாழ்ந்து பரவல் செய்து ஆண்டு நீங்கி துங்கரை கொண்ட விந்த தொல்வரை குருசாரியை அங்கத நிலைமை நோக்கி அறிவன் முன் பயம்புற. காசிக்கு தெற்கு இருக்கிறது இந்த மலை. அந்த இந்த மலைக்கு பக்கத்தில் வந்தார். விந்தமலையேன்னு கூப்பிட்டார். விந்தமலையே அப்படின்னு அகத்தியை கூப்பிட்டார். அது உடனே உருவத்தோடு வந்தது. நான் தெற்கு முகமா போகணும், எனக்கு நீ வழிவிட வேணுமே அப்படின்னார். தெற்கு முகமா போகணும், வழிவிட வேணும்னாரு. அது சொல்லிட்டு சூரியன் எவ்வளவு பெரிய ஆள், சூரியன் மற்ற நவக்கிரகங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, நட்சத்திரங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. பிரம்மாவிலிருந்து எல்லாரும் என்னக்கிட்ட மூச்சு விட மாட்டாங்க, சுத்திக்கிட்டு போறாங்க. குளித்தலைக்கா போகணும் நீ? ரைட் போறதுன்னா நீ கோயம்புத்தூர் இப்படியே கோயம்புத்தூர் போய் அப்புறம் குளித்தலைக்கு போய்யா அப்படின்னு கோயம்புத்தூர் போய் அப்படியே மதுரை வந்து குளித்தலைக்கு வா அப்படின்னா அது என்ன பண்ணுவார்? எரிகதிர்மதியினுக்கும் ஏவரும் திறத்தால் வானெறியினை அடைத்து தொல்ல நெடியாமல் போன்று நின்றேன். சூரியன் சந்திரன் முதலானவர்கள் எல்லாம் போக முடியாதபடி நான் அடைச்சு நான் மகாவிஷ்ணுவை போல நிற்கிறேன். இப்போ திருவரக்கரமாதான் 3 அடி வாங்கிட்டு அந்த திருமாலை போல நான் நிற்கிறேன். ஒரு குட்டை முனி வந்து எனக்கு வழி விடுன்னு சொன்னா நான் விடுவேனா அப்படின்னு இவ்வளவு ஒரு செருக்கு வந்துச்சு பார்த்தியா? குறிய நிற்கஞ்சி யாரு கொடுப்பாரோ யாருன்னா வழி கொடுப்பாங்க உனக்கு பயந்து. எனது தோற்றம் அருகிலை என்னுடைய உயரத்தை என்னுடைய பெருமையை என்னுடைய ஆற்றலையும் நீ தெரியல அப்படின்னு அகத்தியம் அவர் குட்டா நானே இது இருக்கிற வளர்ச்சி என்ன அது பெருசா தெரியல. அகத்தியம் முனிவர பெருசா தெரியல. மீண்டும் போகந்தவரை மொழிந்ததன்று வழிவிட முடியாது திரும்பி போய் அதுக்கு அகத்தியம் முனிவருடைய பெருமை தெரிய. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருவு கண்டு எல்லாமே என்னென்ன இகழப்படாது. உருவத்தை பார்த்து இகழப்படாது. உருவம் குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், லட்சணமா இருக்கலாம். உருவத்தை பார்த்து இட போடக்கூடாது, உள்ளத்தை பார்த்து இட போடணும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருள் பெருந்தற்கு அதுக்கு சொல்றாரு திருவள்ளுவர். பேர் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய பேரை வந்து சிதற விடாம ஒழுங்கா போறாப்புல அதுக்கு உதவி செய்யறது யாரு? உருவு கண்டு எல்லாமே வந்து உருள் பெருந்து இருக்க அச்சாணி அன்னாருடைய. அதனால இப்படி அந்த அகத்தியமணியுடைய பெருமை தெரியல. அவ்வளவு உசரமா இருக்குதுப்பா. அப்புறம் அவ்வளவு உசரமா இருந்தா அப்புறம் குட்டமணியை பார்த்து அதுக்கு என்ன மதிக்க முடியுமா? அது மதிப்பு வருது. அதனால அவளை அலட்சியமா சொல்லிடுச்சு. அலட்சியம் எந்த வகையிலும் மனுஷனுக்கு செருக்கு வரக்கூடாது. எவ்வளவு அவன் ஆள்ல பரமானமா இருந்தாலும் சரி, செல்வத்தில் பெருசா இருந்தாலும் சரி, கல்வியில பெருசா இருந்தாலும் சரி, ஜனத்துல பெருசா இருந்தாலும் சரி, பதவி பெருசா இருந்தாலும் செருக்கு வரக்கூடாது. அது ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் அடைக்கிடுவான். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு வகையில் அடைக்கிடுவான். எத்தனை செருக்குள்ளவர்களை நம்ம நூல்களில் பார்த்துருக்கிறோம். நம்ம ஆயுசுல எத்தனை பேர் செருக்குள்ளவர்களை பார்த்துருக்கோம். முன்னாளில் இரணியனார் ராவணனும் மற்ற மூர்க்கரெல்லாம் கர்வமதால் முழுகி போனார். அண்ணாளில் சிசுபாலம் ஜகடங்கஞ்சன் அழிந்தார்கள் அவரவர்கள் அகந்தையாறு தன்னாலே தரணிந்தார் பத்மாதுரு தாரணியில் இன்னும் உண்டு அனந்தம் கூடி. முன்னாளில் இரணியனார் ராவணனும் மற்ற மூர்க்கரெல்லாம் கர்வமதால் முழுகி போனார். அண்ணாளில் சிசுபாலன் சகடம் கஞ்சன் அழிந்தார்கள் அவரவர் அகந்தையாறு தன்னாலே தாரணிந்தான் பத்மாதுரன் தாரணியில் இன்னும் உண்டு அனந்தம் கூடி. அதனால எந்த வகையிலே நீ உயர்வாக இருந்தாலும் சிறுக்கு கொள்ளக்கூடாது. சிறுக்கு இருந்தா அதை எந்த வகையிலே சுவாமி பார்த்து அடைக்கணும். அட்டு வித்தால் 60 வரை ஆகாதாரு, அடக்கு வித்தால் 60 வரை அடங்காதாரு.
அப்ப தேவாரம் ஆட்டுக்குத்தார் ஒரு அடக்கு யார் ஒரு அடக்கு செருக்கு இருக்கிற இடம் தெரியாம போய்விடும். செருக்கு கிடையாது. அதனால இந்த விலைக்கு சரியான செருக்கு கேட்டனன் இப்படி இந்த விலை சொன்ன உடனே எவ்வளவோ பெரிய பெரிய ஆளெல்லாம் சுத்திக்கிட்டு போறான், நீ வழி விடுன்னு சொன்னா நான் விடுவேனா, திரும்பி போய்யா அப்படின்னு கேட்ட உடனே அகத்தியருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அங்கேயே லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிவரு மாட்டு இந்த விந்தமலை அடக்கிறாமல் எனக்கு ஆற்றல் கொடுன்னு வர வாங்கிட்டு வந்திருக்காரு. கேட்டாலும் அதனை தீர்த்தம் கிளத்திடன வைத்து நாதன் தாட்டுனை உண்ணி அப்படி கோபம் வந்தது. கோபம் வந்ததோட சிவபெருமானை திருவடியை மனசில் தியானிச்சார். தாட்டுனை உண்ணி சொன்னால் சதமகன் வேண்ட நீ மாட்டுற செரித்த கையை சதமகனாகிய இந்திரன் வேண்ட விருத்தராசுரனை கொல்லுவதற்காக விருத்தராசுரன் கடலில் போய் ஒளிந்து கொண்டார். அவனை கொல்லுவதற்காக அவனை கண்டுபிடித்து கொள்வதற்காக அகத்தியர் வேண்ட அகத்தியர் கடலை ஆசனம் பண்ணிட்டார். அது திருவிளையாட புராணத்தில் சொல்றாரு பரஞ்சோடி முனிவர். என்ன நெசமா இருக்குமா, இவ்வளவு உயிரிலேயோ பொய் சொல்றீங்களே நெசமா இருக்குமா, சமுத்திரத்தை ஆசமனம் பண்ண முடியுமா, சமுத்திரத்தை ஆசமனம் பண்ணிட்டு தான் குடிச்சு விட்டாங்கிறீங்களே இது நெசமா, உடவுடத்து குடிக்கலாம் உலகம் சமுத்திரத்தை குடிச்சாண்டா இது என்ன நம்ப முடியாது. உங்களுக்கு புரியல. சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் 3 லோகத்தையும் படைப்பார்கள், காப்பார்கள், அழிப்பார்கள்னா இந்த சமுத்திரத்தை ஆதமனம் பண்றது அகத்தியருக்கு ஒரு பெருசாக. கைதவன் கறந்து வைகும், கைதவனா அந்த விருத்தராசுர வஞ்சகம், கைதவனா வஞ்சகம், கறந்துனா ஒளிந்து. கைதவன் கறந்து வையும் கடலை வெப்படக்கும் கையால் பெய்து உளுந்து எல்லை தாக்கி பருகினான். ஆசமனம் பண்ற சலம் உளுந்து பரிகரமா இருக்கணும், அதிகமா தண்ணி இருக்கப்படாதான். ஆசமனம் பண்றோம் இல்லப்பா, ஆத்மதத்வாய சுதா வித்யாத்வாய சுதா துவாய சுதான்னு ஆசமனம் பண்றோம் இல்ல, அதுல உளுந்து போட்டா அந்த உளுந்து மறைகிற மாதிரி இருக்கணும், அதிகமா தண்ணி இருக்கக்கூடாது. அதான் அளவோட இருக்கணும். அது ஆசமனம் பண்ணும்போது சப்தம் வரப்படாது. ஆத்மதத்வாய சுதா வித்வாய சுதா சிவதத்வாய சுதா. அவன் என்ன பண்றான் தெரியுமா, நாராயண சுவாகா கோவிந்தாய சுவாகா, அவனை கோவிந்தாவே சுவாகா பண்ணிடுறான், கோவிந்தனே சுவாகா பண்ணிடுறான், நாராயணனே சுவாகா. நம்ம அப்படி இல்லை. 3 தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டு, ஆத்ம தத்துவம் வித்தியாசத்துவம் ஜெகத்துவம் 3 தத்துவம் 36 தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டு 36 தத்துவத்திற்கு நீங்குவதற்காக ஆத்ம தத்துவாய சுதா வித்யாதத்வாய சுதா சிவதத்வாய சுதா. என்ன விளங்குதா? இப்ப புரியுதா எவ்வளவு சக்தின்னு? கைதவன் கறந்து வையும் கடலை வெப்படக்கும் கையால் பெய்துழுந்து எல்லை தாக்கி பருகினான். பிறகே எண்ணி ஐயானது அருளை பெற்றார்க்கு அதிசய இதன் போல் 3 வையமு தொழிலும் செய்ய வல்லவர் அவரே என்றோ. சிவபெருமான் அருளை பெற்றவர்களுக்கு 3 லோகத்தையும் படைப்பார்கள், காப்பார்கள், அழிப்பார்கள். இது ஒன்று பெருசாக நம்ம குமர ஊர் எப்படி சொன்னார் தெரியுமா? இந்த மன்மதன் எல்லாரையும் மயக்கிறானே, இவை எவ்வளவு உடம்பு எவ்வளவு ஆற்றல் இருக்கும், இப்ப ஏற்பட்ட ஆணையும் மயக்கப்படுறாங்கல்ல மன்மதன் அப்படின்னு கேட்டு சொல்லி ஒன்றும் பெருசு இல்லை, ஒன்றும் பெருசு இல்லை. சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறேன், அந்த அருளால எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த துரும்பு இருக்குதுவா, துரும்பு சிவபெருமானுடைய அருளை ஒரு துரும்பு பெற்று விட்டா அதுவே 3 லோகத்தையும் படைக்க வலிக்குங்கிறார். அது அருளை பெற்றா மனுஷனை சொல்றாரு, துரும்ப சொல்றாரு. குமர உருவர் ஒரு துரும்பு அருளை பெற்று விட்டால், அருளை பெற்று விட்டால் அருளுக்கு சமான உலகத்துல உண்டா? அருளுக்கு சமான அருள் தான், அருளுக்கு சமான அருள் தான், வேற அதுக்கு சமான வேற ஒன்றுமே கிடையாது. அருளுக்கு சமான அருள் தான் தவிர அதுக்கு சமானமா வேற எதையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொரும்படைக்காமற் விரிவேல் குமரகுரு. கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொரும்படைக்காமற் விரி. மன்னனுக்கு வில்லு கரும்பு, அதுக்கு அரும்பு மலர்கள் தான் பானம். பானம் கரும்பு வில்லுப்பா. அதுல இருக்கிற பானங்கள்லாம் முல்லை, அசோகு, தாமரை, மல்லிகை, அந்த மாதிரி மலர்கள். கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொரும்படை காமர் வில்வேல் இரும்பும் கரைந்துருக செய்யுமால். அவன் பானத்தை போட்டானா இரும்பு கூட கரையும். இப்படி பாட்ட பத்தி இரும்பும் கரைந்துருக செய்யுமால் இரும்பூது இதன்றே. இது ஒரு இரும்புதுன்னா இது ஒரு பத்தி அது செய்ய முடியல. என்ன சாமி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறீங்களா?
விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அரண் மேவில், விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அரண் அருள் மேவில். பெரும்பற்ற புலியூரில் ஆடுகிறானே அவனுடைய அருளை விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அரண் அருள் மேவில் ஒரு துரும்பு படைத்த அழிக்க அகிலாண்ட தூரி. சிவருமானுடைய அருளை பெற்று விட்டா ஒரு துரும்பே உலகத்தை படைக்கும் காக்கும் அழிக்கும்னா இந்த மன்மதன் செய்யறது. அந்த அருளுக்கு சொல்றாங்க பாரு. அந்த அருளை நம்ம சாமானியர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாமல சிவருமானுடைய அருள் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு காட்டுறதுக்கு எப்படி காட்டுறாங்க பாரு. அப்ப அருளுக்கு சமானா அருள் தான். அதுக்கு சமானா வேற எதுவுமே கிடையாது. அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலைகிறது போல் என்பார் திருவள்ளுவரிலும் வாங்கிடுவோம். இப்ப நல்ல பசி, நல்ல பசி. அந்த நேரத்துக்கு எது பெருசு? நல்ல பசியா இருக்கிற நேரத்துக்கு தங்கம் பெருசா, ரத்தனம் பெருசா, சாப்பாடு பெருசா? நல்ல பசின்னு வச்சுக்கப்ப அந்த நேரத்துக்கு எது பெரிதாக தெரியும்? இல்ல பேசாம இருப்பா, இந்த ஒரு 10 பவுன் வச்சுக்க, சாப்பிடாத பேசாம, இன்னொரு 4 நாள் கழிச்சு சாப்பிடல பேசாம. 10 பவுன் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னா பேசாம இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு எது பெருசு? அதுபோல எந்த வேலையில எந்த பொருள் வேணுமோ அதுதான் பெருசாக்கு, நட்ட பொருள் பெரு. அது போல அருளை விட பெரியது கிடையாது. அதனால இங்க என்ன பண்ணாரு, இந்த விந்தமலை சொன்ன உடனே அகத்திய முனிவர் சிவருமான மகன் நினைச்சார். நினைச்ச உடனே என்ன பண்ணாரு, கையை நீட்டினாரு. பரமலோகம் வழி போச்சாங்க. பரமலோகம் வழி போய் அந்த விந்தமலை தலையில கையை வச்சாரு. பாதாளத்தில் அமைச்சுட்டார். இதெல்லாம் புரியுதா? பல பேர்த்த நெட்டையா இருக்கிறவங்க முட்டையாக்கணும். ஒரு ஆறு அகத்தியம் நெட்டையா இருக்கிறாள் முட்டையாக்கணும். திருக்கூட்டாளத்துக்கு போனாரு, அது பின்னாடி வருது. மகாவிஷ்ணு வளர்ச்சியா நின்றுட்டு இருந்தாரு, தலையில கையை வச்சாரு, சிவலிங்கமாக்கி விட்டாரு. அவ்வளவு தவம். என்னையா இது நடக்குமா? அவ்வளவு நீளம் கை நீளுமாங்களா? தவம் அவ்வளவு உயரம், அதனால கையை அவ்வளவு உசமிச்சார். தவம் அவ்வளவு உயரம், தவம். இப்ப நமக்கு தவம்னா நமக்கு தெரியுதாப்பா? நீங்களா அதை தவம் பண்றீங்களா? இல்லை தவம் பண்றீங்களா? ஏதாவது பண்றீங்களா? இல்லப்பா, தனம் தெரியும், தவம் தெரியாது. தனம் தெரியும், தனம்னா புரியுதா? பணம் காசு தெரியுமே தவிர தவம் தெரியாது. பொருள் தெரியும், அருள் தெரியாது. பொருள் தெரியும், அருள் தெரியும். தவஞானிகள், பரமஞானிகள் ஒரு வினாடி கூட சிவருமானே மறந்து இருக்க மாட்டார். மனம், வாக்கு, காயம், திரிகரணங்களையும் சிவனுக்கே ஆக்கி பிறந்த காலங்கள் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நன் சேவடியே சேர்ந்தேன். காரைக்காலமே பிறந்து மொழி பயின்ற பேச ஆரம்பிச்ச காலத்திலிருந்து பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நன் சேவடியே சேர்ந்தேன். நிறந்தகன் மஞ்ஞாந்த கண்டத்து வானோடு உருவானி விஞ்ஞாந்து தீர்ப்பது இடம் என்று கேட்கிறா காரைக்கால். பேச ஆரம்பிச்சிருந்து சிவருமானே நினைச்சுக்கிட்டு காலம். புரியுதா? அதனால பரமஞானிகளாக இருப்பவர்கள் இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து எழுவதை நீ எங்கெங்கள் எழுவும். புரியுதா? அதனால இப்ப நம்ம தவம் செய்யாதவர்கள், எண்ணில்லாதவர்கள், செய்கின்றவர்கள் கொஞ்சம், அவங்களும் கொஞ்சமா செய்கிறாங்க அப்படி சொல்லி அவங்களும் கொஞ்சம். தவன் செய்யாதவர்கள் எண்ணில்லாதவர்களுப்பா, எண்ணிலை பாவிகள் எம்முறையில நன்னறியாமல் எடுக்கின்றார். தவன் செய்கின்றவர்கள் கொஞ்சம், அவங்களும் கொஞ்சமா செய்யும். புரியுதா? இங்கே போய் பெரம்பலத்தில் நம்ம கையில் வேலை போகும் எல்லாம் வழங்குதா? அந்த அளவுக்கு தவம். யாரு? அகத்தியம் முனிவர். கேட்டலும் அதனை சீற்றம் கிடந்திட நகைத்து நாதம் காட்டுனை உன்னித்தும் அட்டதமதன் வேண்டாளி மாட்டுற சிரித்த கையை மலரையன் மலரையனா பிரம்மதேவன் மலரையன் பதத்தின் காலில் நீட்டினன் தவமே அல்லா நெடும்பொருள் பெறவும் உண்டோ? உண்டோன்னா என்ன அர்த்தம்? இல்லை நீட்டினன் தவமே எந்தி நெடும்பொருள் பெறவும் உண்டோ? அற்புதம் அமரர்குள்ள ஆற்றவும் குறியோன் இந்த வெற்றினது உம்பர் தண்ணி மீறியர் குடங்க சேர்த்தி வற்புற உன்றவல்ல மற்றது புவிக்கட்டார்ந்து சொற்புலம் புகுந்து சேடன் தொன்னிலை அடைந்ததென்றே அல்லலை அடையின்றோ அரம்பு அடுக்கலஞ்சி வல்லலை அருளிக்கோ மற்றொன்னை பழிகொள்ளாமல் என்னை இணைத்து மேன்மை இழந்தனன். அருமை 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 அருமை. இல்லனை இணைத்து மேன்மை இழந்தனன் தமியன் குற்ற உள்ளனை எழுவதை ஞான் துறையன கூறிற்றன்றே. அதுக்கு மேல வந்தவனே தன்னுடைய பழைய உணர்வு
உன்னை வழிபட வேண்டும். அகத்தியம் வரைக்கும் உன்னை வழிபட்டு வேண்டும். நான் வழிபடாமல் இகழ்ந்து உன்னை புகழ்ந்து இருக்க வேண்டும். அதை விட்டு நான் இகழ்ந்து விட்டேன். உன்னை இகழ்ந்ததினாலே நான் இந்த கிரியை ஆகிவிட்டேன். எவ்வளவு உயரமா இருந்தேன், எவ்வளவு கீழே பாடாவது. என்ன கதை நல்லா புரியுதா? வழிபட வேண்டியவர்களை வழிபடவில்லையானால் அவனுக்குள்ளே போய்விடுவான். வழிபட வேண்டியவர்களை வழிபட வேண்டிய பெரியவர்களை வழிபடாவிட்டால், புகழ வேண்டியவர்களை இகழ்ந்தால், புகழ வேண்டியவர்களை இகழ்ந்தோமானால் இகழ்ந்தவன் கீழே போயே தீர்வான். நல்ல கதையில் உன்னை வழிபடாமல் நான் இந்த கதி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னவன். அதெல்லாம் செருக்கு இருக்கப்படாது. செருக்கு காரைக்கால் அம்மையாருக்கு செருக்கு இருந்துச்சான். அவன் சொல்ற எனக்கு செருக்கு இருக்கு அப்படிங்கிற காரைக்கால். என்னம்மான்னு கேட்டா அவன் சொல்ற, நான் சிவபெருமானை பணிஞ்சு அவனுடைய அடியாரில் பணிஞ்சு அவர் அது மூலமா நான் அருளை பெற்றிருக்கிறபடியினால அந்த செருக்கு அவருக்கு இருக்குது. பணிய கிடைக்குதுங்கிறது அப்படி. பணிந்தும் படகடையான் பாதங்கள் ஓதால் அணிந்தும் அணிந்தவரை ஏற்ற துணிந்தென்றும் பணிந்தும் படகடையான் பாதங்கள் சிவபெருமானுடைய பாதங்கள் போதால் அணிந்தும் புத்தகங்களை கூறி அர்ச்சனை பண்ணி பாதங்கள் போதால் அணிந்தும் அதுக்கு மேலே அணிந்தவரை ஏற்ற துணிந்தென்றும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுகின்றவர்களை அடியார்களை வணங்கியும் அணிந்தவரை ஏற்ற துணிந்தென்றும் எந்த யாருக்கு ஆட்சியை பெற்ற சிவபெருமானுக்கு ஆட்சி சிவனையும் சிவபெருமானுடைய அடியார்களை வழிபட்ட அந்த இருக்குங்கிறார். இந்த மாதிரி ஒரு பெருமை கிடைக்குமா என்கிற அந்த செருக்கு. இப்ப செருக்கு சொல்லி புரியுது. இந்த செருக்கு புரியுதா? எந்த யாருக்கு ஆட்சியை பெற்ற இதுகளோ சிந்தையாருக்குள்ள செருக்கு அப்படின்னா சிவபெருமானையும் அவனுடைய அடியாரையும் வணக்கம் கிடைச்சது. அப்போ என்ன போது யாருக்கும் ஐக்கியம் பண்ணி அப்படி இருக்கு. நான் சொல்றது புரியுது. அப்ப செருக்கு புரியுதா? சிவபெருமானையும் சிவபெருமானுடைய அடியாரையும் வணங்க எனக்கு கிடைச்சது. ஆஹா என்ன போல யாரும் புண்ணியம் பண்ணவா அப்படி செருக்கு. இந்த செருக்கு எப்படி அந்த செருக்கு கடை நல்லா கேட்கணும். நல்லா கேட்கணும். நல்லா எள்ளலை இழைத்து மற்றவனை வழிபடாமல் எள்ளலை இழைத்து இகழ்ந்து எள்ளல்னா இகழ்ந்து மேன்மை இழந்தான் தமிழன் குற்றம் உள்ளதை நான் செய்த குற்றத்தை நீ நினைக்க வேண்டாம். பொறுத்தல் அது அகுத்திட்ட வேண்டும். எழுவது எஞ்ஞான்று உரை என கூறியிருக்கிறது. நான் எப்போ மேலே வர்றது அப்படின்னு அண்ணது ஒரு பொழுது அலைகடல் தெரித்தாங்கை முன்னவன் வந்த வெற்றின் மொழியினை வினவி யான் போய் இன்னது இடையே மீண்டும் எழுதியால் நான் புதிய மலைக்கு போது மறுபடியும் இந்த வழியா வரும்போது நீ மேலே வருவாயா? நன்னகை விட்டால் நாரதன் சூழ்ச்சி கூப்பான். இதுக்கு எல்லாம் காரணம் நாரதன் சூழ்ச்சி. வன்போல புவிக்குள் வந்த மறைகளோ அறிவின் நீரார் புன்போல பகையை வந்தோம் கரத்தாய் முன்போல செய்யும் நீட் நகரத்தை முன்போல ஆக்கிட்டு புன்போல புற்ற சிந்தை சுரங்கள் பூமாறி இருப்பதை அவரெல்லாம் பூமாறி முடிந்தார்கள். தென்போல புதிய வைத்து செல்வது சிந்த செய்தான். ஆயிட விந்தம்பார் புக்கழுந்திட அகழ்வானத்து தோயும் வெளியிடையதாக தென்னகரம் முதலாம் தேவர் எல்லாம் ரூட்டு கிளீன் ஆயிடுச்சு. அவாவா இடுதுன்னு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் டிராபிக் கிடைஞ்சது ஒன்றும் கிடையாது. பாய்வர் விளக்கையாண்டும் பரந்தன சிறையை நீங்கி ஏயன அளக்க நிற்க எங்கனும் தெரியுமா போல அது பொழுது அலறியாதி அமர்கள் அகற்றி என்பார் கதுவன் அடைந்து போற்றி கையில் விடுகின்ற தீகம் உதவியார் புரிவர் வித்தியாவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அகத்திய முடிவனை நீங்கள் செய்த உதவி யாராலும் செய்ய முடியும் அப்படின்னு கும்பிட்டார்கள். கும்பிட்டு உம்பரார் ஒழுகப் பெற்றோம் புதிய மேல் இனி நீ நன்னி இருத்தியம் பொருட்டார் என்றார் என்றாலும் விடுமிதன்னா திகை கொண்ட அமரர் தம்மை சென்றிட வாணி தோன்றி செக்கனந்துடன் செல்ல குன்றவர் குடாது ஜெயம் குருகும் இவலன் வாழாது குடகு மலையை வழி அப்படி சொல்ற அடுத்து அன்பு இறப்பன் என்றார் அகத்தியன் வரவு கண்டான். அப்படி குடகு மலை வழியாக அகத்தியர் செல்லுகிறார். அதுக்கு மேலே வில்வலன் வாதாவி படலாம். வில்வலன் வாதாவி வில்வலன்கிறவன் அண்ணன் வாதாவிங்கிறன் தம்பி. அசமிகியினுடைய புத்தர்கள். அசமிகிங்கிறவன் சூரபனுடைய தங்கச்சி. அவனுடைய பயம் 2 பயம் அருமையான பயம். இந்த 2 பயலும் துர்வாசர வலியை பிடிச்சு அவர் மூலமா அந்த புத்திரனை பார்த்தான். துர்வாச முனிவரை வலியை பிடிச்சு அவர் மூலமா அந்த பிள்ளைய ரொம்ப 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 மோசமான உலகம் பூரா சுத்திக்கிட்டே இருப்பாளாகும். சூரமனுடைய தங்கச்சி ஆட்டுமுகம் அசம்னா ஆடு. அந்த புட்டை 2 பேரும் பிரம்மதேவனை நோக்கி வருத்தப்பட்டான். அந்த பிரம்மா சட்டுன்னு வரல, ரொம்ப தாமதமாக வரத்தை கொடுத்தாரு. என்ன வரம்னாரு, இந்த மாதிரி நான் சாமியார் மாதிரி நான் இருக்கணும், என் தம்பி ஆடாகணும், அவனை வெட்டி சமைச்சு வர்ற முனிவர்களுக்கு போடணும். அவங்க சாப்பிட்ட ஒருபாடு நான் கூப்பிட்டேன்னா என் தம்பி வெளியிலே வரணும், அந்த முனிவர்கள் சாகணும், இப்படி வரணும் கொடுங்க. இதே மாதிரி கொடுத்துட்டாரு. அது கேட்டது இல்லைன்னு சொல்றது இல்லை, தேவர்கள் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த வரத்தை வாங்கிக்கிட்டா அதுக்கு ஒருபாடு அதான் அவனுக்கு தொழில், அதான் அவனுக்கு
குடகு மலையில் போய் ஆசிரமத்தை 4 வழிச்சாலையில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சான். ஆசிரமத்தை அமைச்சா இந்த வில்வலங்கிற அண்ணன் முனிவர்களெல்லாம் தோற்று போகணும் அப்படி வேஷம். சட்டை முடி பூநூல் காதில் குண்டலம் கமண்டலம் அதுக்கு மேலே உருத்தராட்சம் திருநீர் அகத்தியர் கண்ணூர காசிபுரம் எல்லாம் கூட பக்கத்தில் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட இடம் மகான் போலிச்சாமி அப்படி. இந்த பய ஆடு மாதிரி தங்கி ஆட்டு அந்த வழியை வர்ற முனிவர்களை எல்லாம் இந்த இதான் பெரிய மகானாச்சா இவர் அந்த முனிவரை வருகிற வழியில் அந்த முனிவரை போய் கும்பிட்டு நமஸ்காரத்தை பண்ணி அடியனுடைய குடிசைக்கு எடுக்கணும் என்று சொல்லி அழைச்சிட்டு போகணும். அவர்களுக்கு உபசாரம் பூசையெல்லாம் பண்ணி அதற்கு மேலே அந்த தம்பியை வெட்டி கறியாக்கி போடுவான். அந்த முனிவர்களுக்கு இது சாப்பிட்றமேங்கிற நினைவு இருக்காது. அந்த பிரமா கொடுத்த வரத்தினால் மறந்துடுவாங்க. இவர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்ட ஒரு பாடு அவன் என்ன பண்ணுவான், வாதாவே அப்படின்பா வைத்த விட்டு வெளியில் விடுவான் முனிவருக்கால். அப்புறம் முனிவருடைய தசை அவன் திம்பான கொடிய சண்டான பயம். இப்படி ஒரு கம்பெனி இந்த மாதிரி குடகு மையம் வச்சுக்கிட்டான். அந்த வழியா அகத்தியர் வர்றாரு. பாவம் என்ன ஒண்ணு வணங்குது கண்டானர். அகத்தியரை கண்டார்கள். அது அந்த 2 வயது. இவனே போலும் காய்ச்சின தவுணராவி கொண்டான். அகத்தியராலே அசுரர் பல அசுரர்கள் காலமாயிருக்கிறான். பல அசுரர்கள் அகத்தியருக்கு தீங்கு செய்து அகத்தியர் காலி. இந்த நம்ம ஆளுக பல பேர்த்த காலி பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு இவனை நம்ம காலி பண்ணிக்கணும் அப்படின்னு 2 வயலும் தீர்மானம் பண்ணிக்கிட்டான். வேலை முன்னும் குடித்து முழுதுன்றான். அவன் தான் கடலையை குடிச்சவனா அண்டரை அருள்வான். தேவர்களுக்கு உதவி பண்றவன் அடைந்தனன். அவனுக்கு இன்றே உண்டியே உதவி. அவனுக்கு இன்றைக்கு சாப்பாட்டை போட்டு ஆவி கொள்ளுதும் பூனோடு ஆளை காலி பண்ணி போடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். எந்திவை புகன்ற பின்னர் இளவல் வாதாதி என்போன் குன்றதன் புடையில் ஓர்சார் குறியூறு கொண்டு போந்து மென்றலை புதலின் மேய அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆட்டுக்குட்டி ஆகிட்டான். அந்த வாதாதி ஒரு செடிக்கிட்ட போய் நின்று தலையை நினைக்கிறான்னா வில்வால என்ன மேலும் ஒன்றிய புலத்தின் முழுக்க உருவு கொண்டு விட்டான். மீதுரு சடையும் நீரு விளங்கிய நுதலும் வேடங்காதனி கொலையின் சீரும் கண்டிகை கலனும் மேற்கோள் பூதியும் தண்டும் கையும் புனை உரி உடையுமாக மாதவ வேடந்தாங்கி முனிவனேர் வல்லது. மெய்யலா நீர் பூசி ஏணிகள் முடித்து கட்டி கையினை படைகறந்த புத்தக கவளி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தின் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனம் முட்டானாகும். இது எங்க வருது? மெய்குரு நாயனார். மெய்யலா நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி கையினை படைகறந்த புத்தக கவளி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன. மைபுதி விளக்கேன்னா விளக்கு திரியல்லவா, அந்த திரியில அடியில கருப்பு இருக்கும், மேலே சுடரு விடுப்பாரு, உள்ளே கருப்பு. இவரு ஒரு ஓமை சொல்றாரு கேட்பாரு. அவனுக்கு அவரு அப்படி சொல்றாரு கேட்கிறாரு, இவரு ஒரு ஓமை சொல்றாரு. இப்படி அளவில்லாத ஒரு வேடத்தோடு தப வேடத்தோடு சிவ வேடத்தோடு பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாமல் என்னன்னா, மெய்தரு புறத்துக்காமல் வேனொரு கொண்டு தன்னோர் கைதவன் கொண்டு செங்கல் காஞ்சிரங்கனி போல் மேயம். இப்படி வேடம் உள்ளே அவனுக்கு இருக்கிற ஒரு கொடுமையான கட்ட குணம் அளவில்லை. அது போல சொல்றாரு எட்டிப்பழம் போல. அதை விட இந்த ஓமை வரும். எட்டிப்பழம்னா எட்டிப்பழம் பார்த்துருக்கீங்களா? யாரோ பார்த்தவங்க இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? உருண்டையா சோப்பா பல பழம் அப்படித்தானே? உள்ளுக்கு இருக்கிறது தான் இப்போ அதை பேச போறமே. வெளியிலே எப்படி இருக்கும்? பல 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 பழம் சிவப்பா இருக்கும். இதுவரை இந்த பகுதியில் இல்லை, நான் பார்த்தது இல்லை. பச்சை மலையிலையா? அங்கே அது பல 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 பழம்னு பார்க்க அழகா இருக்கும். உள்ளுக்கா ஐயோ சொல்லி முடியாது. அதுக்குள்ள இருக்கும் கஷ்டம் சொல்லுவாங்க. அத்தனை விஷம் பூரா விஷத்தை எடுக்கணும். விஷத்தை காலி பண்ணி வைப்பாது. அந்த விஷத்தை இந்த விஷம் காலி பண்ணிட்டாங்க. அவ்வளவு
அதுக்கு காஞ்சனம்னு பேர். அந்த வெட்டிக்கு காஞ்சனம்னு ஒரு பேர். இப்ப காஞ்சனங்கனி எட்டிக்கணியை போல நிற்கிறான் அந்த பையன். எட்டி படம் போல அந்த பையன் நிற்கிறான். எந்த பையன் அந்த விரிவலங்கிறது வெளியில படபட உள்ளுக்கு அத்தனையும் கசப்பா அது மாதிரி. காஞ்சிரங் கனி போல் மேய மைதிகள் மனத்தன். மைதிகள் மனத்தன் மனசுல உள்ள அத்தனையும் மையினா கருப்பு. வஞ்சகம் உள்ள கருப்பு. நேர் போய் வண்டமிழ் முனிவை போற்றி ஐதன வணங்கி முக்கால் அஞ்சலி செய்து சொல்வான். போனா வணங்கினான், சுற்றி வந்தான், கும்பிட்டான். அடிகள் நீர் போல இந்நாள் அருந்தவம் புரிந்தேன். தேவரீரும் எழுந்தருட நான் பல நாள் தவம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா, அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன். இன்று முடிவுற வந்தீர். பலகாலம் தவத்தை பண்ணினேன். அந்த தவம் முடிவு பெற தவம் முடிய நீங்கள் வந்தீர்கள். நீங்கள் முடிய இங்கு வந்தீர்கள். நீங்கள் முடிய இங்கு வந்தீர்கள். நான் முடிய நீங்கள் வந்தீர்கள். அந்த ஒரு வாக்கியத்தில் அப்படி இருக்கிறாருப்ப. அடிகள் நீர் போத இன்ன கவனமார்கள். அடிகள் முக்கியமான விஷயம். அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன். தேவதீர் எடுத்தவுடன் நான் பல நாள் தவம். இன்று முடிவுற வந்தேன். இன்று முடிவு நீங்க காலியாக இருந்தோம். இன்று முடிவுற வந்தேன். இன்று முடிவுற நான் முடிவுற தவம் முடிவுற வந்தேன். யானும் முனிவர்தம் நிலைமையை பெற்றேன். நானும் முனிவருடைய நிலைமையை பெற்று விட்டேன். குடியனேன் இருக்க இந்த பொருள் அவனே சொல்லிக்கிறான். இந்த பொருளாதார இருக்கை குடிசை இருக்க குறுகுதியில் புனிதமாக தேவதை இருந்தவர்களா அந்த இடம் புனிதமாக படியென உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை பணிதலும் உருதன்கையார் பறவையம் உணலை வாரி மணிபொடு பதுமம் போல வாய்க்கொடும் முனிவந்தியோன் துணிவனை உணரானாகி. இவன் சொன்னதெல்லாம் ஒரு உண்மையாகவே இவன் வரவேற்கிறான், உண்மையாகவே நம்ம வணங்குறா வாழ்த்துறா அப்படின்னு சொல்லி நம்பிட்டார். இவனுடைய வஞ்சகம் அவருக்கு புரியல. வஞ்சக புரியல. பரமதேவனுடைய வரத்தினால வந்த இணையரு தவத்தினுக்கோ எழுதி என்பதனை சொன்னார். ஆரதில் என்மராக 1000 முனிவர் நம்மால் வேறுள்ள தவத்திரதம்மால் மிக்க நேர்க்கங்கள் கூறு செய் அணிகன்காரும் குணமில தரத ஏது வேறுதி இருக்க ஏது செல்லுன்னு வருக என்றான். அதனால 48,000 மகரிஷிகள்ல உன்னைப்போல யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு அகத்தியும் சொன்னார். அவர் இங்கே இதுக்கு உன்னுடைய ஆசிரமம் எங்கே அப்படின்னு கேட்டாரு. சென்றார். சென்றவள் முடிய நோக்கி ஈரன இருக்கையை காட்டினான். உரையில் சென்றன் சென்றனன் முடிவான் வந்த தீயவன் முடியறதுக்காக வந்த தீயவன் அவர் கொண்டேயி மண்டலன் இருக்கையுற்று மரபுரு தவிசை சேர்த்தி பொந்திகள் அடிகளுக்கேற்ற பூசனை புரிந்து சொல்வான். ஒரு ஆசனம் போட்டான், ஆசனத்தில் உட்கார வச்சான், தீர்த்த விட்டான், இந்த பூவை போட்டான், பூசை பண்ணான். எந்தை நீ யானும் ஏன என் குலத்தவர் உய்ய வந்தனை போலும். யானும் என்னுடைய குலத்தவர்கள் எல்லாம் உய்ய முடியாது. அதெல்லாம் நெசம்தான். ஒரு அடியாறு சிவனடியார் வீட்டுக்கு வந்த அந்த புதுக்கள் எல்லாம் கூத்தாடுறாங்களாம். அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு. ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்தா நம்ம பேரன் நம்ம புத்தரன் நம்ம சிவனடியாருக்கு பூஜை பண்ண போற அந்த புண்ணியத்தினால நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம்னு புதுக்கள் எல்லாம் கூத்தாடுவாங்க. சிவரகசியத்துக்கு இந்த உண்மையெல்லாம் யாரு உணர போறான்னு சொல்ல போறானா பிதுக்கள் கூத்தாடுவார்களா? அதான் நமக்கு நல்ல காலம் வந்துருக்கு. நம்ம வீட்டுக்கு நம்ம புத்தரன் இப்ப சிவனடியாருக்கு பூஜை பண்ண போறாங்க. வெந்திடு புற்கையனும் விசந்தன எனக்கு சேடம் தந்தருள் புரி என்ன அழகா வைக்கிறேன். புரிந்து போது தவத்தரின் தலைவை என்றார். அதனால கூடாயிருந்தாலும் புற்கைனா கூடாயிருந்தாலும் தேவரியும் அருந்த வேணும் உண்ண வேணும். அதன் பிறகு சேடத்தை நான் சாப்பிட வேணும். தந்தருள் புரிதி எனக்கு சேடம் தந்தருள் புரிந்து போதி இப்படிதான் சொல்றார். பத்தியா தவத்தரில் தலைவர் என்றார். தவத்திலே தலைவராக இருக்கின்றவர் அதற்கின் முனிவரே அப்படின்னு சொல்வல முனிவன் மேலோன் சூர்முதன் மருகாயுள்ள விழிவலன் மாற்றங்கள விடுமுது பரிவின்மிக்கோய் ஒல்வதோர் உணவு நின்பால் ஒன்றிய அருந்தி பின்னர் செல்வது கடனாமது செப்பினன் தீமைப்பான். சரி நீ சொன்ன மாதிரியே இருந்து முதுபட்டைக்கு செல்வோம் அப்படின்னு சொன்ன உடனே எந்தாய் சீலமோட அழிச்சு இவன் சிறிது போது இருத்தி என்று கொஞ்ச நேரம் தேவரியில் எழுந்தருடைய இருக்கணும். சீக்கிரம் நான் அதில் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னா காலை எங்கள் அதனில் ஆண்டோர் கயப்புணல் படிந்து மூழ்கி சாலவும் புனிதனாகி 60 சாலை உட்கார் ஸ்நானம் பண்ணிட்டு சமையல் பண்ணுறானா. ஸ்நானம் பண்ணிட்டு
அச்சலை நிலத்தை நீரால் ஆமயம் பூசி அந்த நிலத்தை கோமயத்தினால பூசினானா, சுத்தம் பண்ணானா இடத்தை. யாண்டு சித்திர உறுத்தி, சித்திரம்னா கோலமிட்டானா. யாவும் தேடி வாழ்வளையின் சின்னம் ஒத்த தண்டுலம் மாசேக உண்புணல் இடையே இட்டு முத்திரம் பண்ணி மற்றொரு முழுமணி குளிசி உயித்தான். அரிசியை பாத்திரத்தில் போட்டு 3 தடவை அதை கலனி குடிச்சானான். முத்திரம் 3 தடவை மண்ணினா கழுவி மற்றொரு முழுமணி குளிசில் உயித்தான். தாக்குறு திரளின் வெய்ய தளல் பொதி கருவியான ஆக்கிய செய்ததொன்றில் அழலினை அதனுள் மூட்டி தேக்கையில் தேக்கு அகில் ஆரமாகிய வருகளை வச்சு சீருணத்து அகம்பரொன்றில் அசும்பரொன்றில் வாக்கிய உலை ஏற்றி மரபில் வாழ் அறிவுட்டான். பதன் அறிந்து உண்டியாக்கி பக்குவமாக எடுத்துட்டான் சாப்பாட்டை. பாலுற வைத்து பின்னர் முதிரையின் அடிசிலட்டு முன்னுற தீம்பால் கண்ணல் விதமிகும் உணாக்கள் யாவும் மேவுற அமைத்துக் கொண்டு வேண்டிய மற்ற பொருள் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டான். புதுமணம் கமலும் தெய்வ புனிதமான் கரியும் செய்தான். ஆற்றலால் மேடம் போல யாரிடர் உயிரையெல்லாம் மாற்றுவான் அமைந்திருந்த இளவலை வலிதி பற்றி ஆடு மாதிரி எங்க நின்றுக்கிட்டு மேய்ஞ்சுக்கிட்டு கூட்டான். கூட்டமே போலமேவும் முனிவன் முற்புலர்ந்து கையில் ஏற்ற ஊர் கொயத்தார் காடி இரு துணி ஆக்கினான் நீட்டினேன். அணிப்படு போர்வை நீக்கி, போர்வைனா அந்த தோலை நீக்கிட்டு அங்கமாக அகற்றி வாளால் துணிப்பன துணித்தும் ஈர்ந்தும் சுவைத்திடும் உறுப்பும் எல்லாம் குனிப்போடு குட்டமிட்டு புளிசிகள் பரவி சேர்த்தி மணிப்பொருள் கொண்டு முக்கால் மரபினால் மன்னர் செய்து அதை நல்லா அலசி உரைத்தவை கறிக்கு வேண்டும். ஒவ்வொரு முதலும் உப்பிலிருந்து அமைந்த நல்லி உப்பிலிருந்து கொத்தமல்லி வறுத்து பட்டை சோம்பு எல்லாம் சேர்த்து வறுத்து ஒரு கணல் பேர் சேர்த்து வாலிதில் குழுக்கள் செய்து அரைச்சிடு கறியின் நுண்தூள் ஆதி தூள் இருக்குது. மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லாம் சமையலில் நல்லா பண்ணிருப்பாங்க. நுண்தூள் ஆடி தூள் இழுது பொறிப்பனை பொறித்துட்டு ஆவி பொந்துடா வண்ணம் போச்சு. ஆவி பொந்துடா வண்ணம் போச்சுன்னா பக்குவமாக செய்யுது. கறியின் பொடியும் ஏனை கந்தமாறு அதுக்கு மேலே ஏதோ வாசனை பொடியெல்லாம் இருக்குதான் கமங்கிறாப்புல. அண்ணால் வரையல் குற்ற தூய இது இந்த பிரியாணி சமையல இவர் என்னமா சொல்றாரு பாட்டியா சிவாச்சாரியர். பிரியாணி விருது தூளா அதை என்ன பாணிய பொடியை நீவி உரைகளுக்கு உப்பும் வாக்கி ஒழுகுப்பல் காயம் கூட்டி சமையல் கலையும் நல்லா தெரியாது. கஞ்சி திறனோட அடவியாங்கூர் சிற்சில பாகு செய்து பின்னரும் பலகால் வேண்டும் பெற்றீர் கழித்து செம்மி முன்னுற அடிக்க நின்ற முதிரையின் புழுக்கள் நட்டு. முதிரையின் புழுக்கள்னா சோறு சென்னல நீடு கண்ணல் தீம்புலி கரியும் செய்யா அன்னதோர் தொடக்கையாகவும் அருளினன் அருளிலாதான் ஆதினி வறுக்கையாடி அளவையில் கனிகள் அதுக்கு மேலே மற்ற கனிவசல் பருத்தங்களும் வேறு. தேசமர் கண்ணல் தீந்தேன் சேர்தர சிவனி ஏனை வாசமும் மலரிட்டு வரம்பில் அமைத்து புத்தேல் பூசனைக்குரிய அன்பார் பொருக்கன கொலவுதான் குய்வக வீட்டின் மாண்டி கோலையம் விரும்புகின்ற ஐவக உணவும் 6 சுவைபட அடித்து பின்னும் எவ்வகை உணவும் தானே இமைப்பின் அமைத்து வல்லே கவ்வையின் ஓடுகின்ற கடமுனி கடல் மேல் தாழ்ந்தால் எந்தனி இன்னகால இரும்பசி உடற்ற ஆற்ற நொந்தனை போலும் மேனி நுணங்கினை தங்கிய நின்று தந்தனன் உணவு யாவும் தளர்வர நுகருமாறு வந்தருள் என்று வேண்ட மற்றதுக்கு என்று ரொம்ப நேரம் ஆகி போச்சு சுவாமி. நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் தயார் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, ரொம்ப கொஞ்சம் நீங்கள் பாட்டின மாதிரி இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி ஏழை உபசாரத்தை பண்ணி அழைச்சிட்டு வந்தான். வந்து ஏழை அடிச்சுட்டு சாலை மாட்டேன் கத்தியர் கொடு போயாங்கன்னு இட்டது இருக்கிற நீர் இருத்திய முகம் ஊறி மற்றொரு தூணீர் கந்தம் மலர் புகை தீபம் கொண்டு பட்டிமை நெருகி பூசை பட்டிமை வஞ்சகத்தினால பூசை புரிந்து பின் பலனை இருக்கிறான். அப்படி பண்ணி இலைய போட்டேன், சாப்பாட்டை வச்சேன், கறி வகைகள்லாம் எடுத்து வச்சேன், சாப்பிட வச்சேன். முறை வைப்பு நாடி முதன்மைக்கு முதிரை புழுக்கள் மறியும் கறிவர்க்க ஏனைய ஆகவற்றின் கற்றின் மேய கவிழுற்ற சின்னமிசையை உறவிட்டு நீட மதுவித்த யாவும் உடல் துடிந்த வளனும் தெரிவித்து மேலே முனிகைக்குள் நீடு சிறகத்தின் நீர் உதவினான். தண்ணீர் கொடுத்தான், சாப்பிட்டாரு. தண்ணீர் கொடுத்தான். பெருநீர் அடகு சிறுகையின் உடுபெற உயித்த தோய அதனை இருபால் உண்டி அதுகூடு வண்ண மிகை உடு சுற்றி அதுதான் உருகால் வந்து பலகாலினுக்கும் ஓய்ப்பின் உதவிப்பின் உள்ளபடியும் அருகாதிரி மிகவை விரும்ப ஐவார்ந்தவங்கள் வயல்வார். இப்படி சாப்பாட்டை போட்டா. அப்புறம் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட ஒருபாடு தீர்த்தம் கொடுத்தாங்க கழுவுனா. அப்புறம் தாம்பூலம் அடிச்சு கொடுத்தா போட்டார்.
சரி அதுக்கு மேலே உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே பொடி கொண்டு தன் கை மலர் நீவி மெக்க புனல் கொண்டு மண்ணல் உரிய அதனால திருநீர் பூசிக்கிட்டாரு. யாரு அதுக்கு திருநீர் பூசிக்கிட்டாரு. அதுக்கு மேலே 3 தடவை அதுக்கு மேலே சுத்தம் பண்ணிக்கிட்டாராம். இப்படியெல்லாம் பண்ணி இருக்கும்போது அந்த பரமா கொடுத்த வரத்தை எண்ணி தம்பியை கூப்பிட்டேன். வாதாவி அப்படின்னு கூப்பிட்டேன். வாதாவி வைந்த இலையாய் வரைந்து வருகன்று கூறி முனிவன் சீதார் வயிற்றின் இடையே இருந்து தெருள் மேடம் ஆகி முடிவான். அப்படி கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து அப்படி லேசா சத்தம் போட்டானா. உள்ள எழுந்திரிச்சானா. என்னாமலே முன்பு கடலுண்டதே போல எனதூனு உண்ட குடியோன். யாரு அந்த பையன் சொல்றேன். யாரு உள்ளு இருந்துக்கிட்ட அந்த பையன். உன்னாடு உயிர் கொண்டு வலி கொண்டு குடிதான் உதரம் குறித்து வருவன் அண்ணா நீ வரவே என கூறி ஏ தம்பி அறிவோல் முழங்கி இடரும் மண்ணாட புகழ் கும்பம் முனி செய்ய திட்டம் மாயம் தெரிந்து வெகுள்வா. இப்பதான் உடைய வந்து ஊன் கொண்ட கரியாகி நுகர்வுற்றவாதாகி உயிர் ஓகி உண்ட இயல்வே தான் கொண்டு முடிகென்று சடரத்தை ஒரு கால தமிழ் வல்ல முனி தடவலும் வாதாபி சீர்ணாவி அப்படின்னு தருவார். கான் கொண்ட எரிமண்டு சிறுபுண் புதர் போல் பெரிய நெருப்பு பிடிச்சி எரியும் போது ஒரு சிறு பூண்டு அந்த போய் சிக்கிச்சு. அது எந்த மூலைக்கு அந்த பெரிய நெருப்பு அது போல போயிட்டான். கடியோடு முடிவாகவே வான் கொண்டலனாங்கன் முன்னின்றவன் தம்பி மாய்வுற்ற உண்ணி வருவான் மெய்கொண்ட தொன்னால் உருக்கொண்டு உண்ணி தன்னை வெறுவுற்றோர் தண்டவனை கைக்கொண்டு கொலை உண்ணி வருவோலி முனிவன் கரத்தில் தருப்போய் வந்தை மைக்கண்டார் வடையாக நினைவுற்ற விட வில் வளர்ந்தாலும் அடிவீதன அக்கண்ட கல்வர் உரையுற்ற இட நீங்க அப்பால கண்டனரே. அப்படி வாதாடி சீர்ணாவினாரு. அப்படியே சீரணம் ஆயிட்டான். அதன் பிறகு நம்ம தம்பியை காடி பண்ணிட்டான்னு சொல்லி அகத்திய முனிவரை கொல்ல வந்தேன். ஒரு தற்பை எடுத்தார், சக்கரமாக்கி விட்டாரு. அவனையும் காலி பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே புறப்படுகிறாரு. அதுக்கு மேலே என்ன செய்கிறார் அகத்தியர் என்பதை பற்றி அடுத்த வாரத்தில் திருவள்ளுவரை சந்திக்கலாம். அகத்திய விடலாம். காவிரி படலம் சொல்லணும். குறைகிறாடு நான் மறையரங்களும் கணத்தவன் எழுதி மனிதமே என்னை செய்வன் இது வழங்குகிறோம் உலகமெல்லாம் பார்வதி